அதாவது குழந்தை கருவில் உருவாதிலிருந்து கடைசி காலம் வரை இந்த 3 உறுப்புகளுமே இணைந்துதான் செயல்படுகின்றது. காதில் நோய் வந்தாலோ, மூக்கில் நோய் வந்தாலோ, தொண்டையில் நோய் வந்தாலோ, இம்மூன்று உறுப்புமே இணைந்து பாதிக்கப்படும். இது அனைவருக்கும் தெரியும். சிறு குழந்தைகளே நமக்கு காது கேட்கவில்லை என்றால் நம்மால் பேச முடியாது. இது உலக அளவில் அனைவருக்கும் தெரிந்ததே. அதே போல்தான் மூக்கின் சுவாசமும் பேச்சு உறுப்பும். கடவுள் இயற்கையாக நமக்கு குரலை கொடுக்கவில்லை. ஐம்புலன்களில் பேச்சு கிடையாது. ஆனால் மூச்சு உறுப்பத்தான் நாம் பேச்சு உறுப்பாக பாவித்துக் கொள்கின்றோம். ஆனால் எப்படி பாவிக்கின்றோம் என்றால் வெறும் மூச்சு உறுப்பு மட்டுமல்ல, நாம் பேசுவதை நாம் உணர்கின்றோம், கேட்கின்றோம். அதனால்தான் நாம் தெளிவாக பேச முடிகின்றது. நமது வாழ்வில் காது மூக்கு தொண்டை பாதிப்பு ஒரே உறுப்பாக செயல்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.